ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு நான் வச்சில்ல இந்த படத்தில். சும்மா ஏதோ இருக்கும் தான் வந்தேன். ஆனால் ஓவரால் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு 100% ஃபுல்ஃபில்லோட போகிறேன். படம் பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சு எனக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அசல் தாய் கிழவி சார். பக்கா அந்த கிராமத்து வாசனை இருக்குது அந்த அம்மா கிட்ட. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில். ஆக்சுவலி புரியல சார். 60 வயசில் இருக்கக்கூடிய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பெண்கள் எல்லாமே சுயமாக இருக்கணும், சம்பாதிக்கணும், காசை விரயம் பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கணும், சேமிப்புன்ற அந்த ஒரு வார்த்தை அங்கே காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் சூப்பர். பெண்கள் படிக்கணும், சம்பாதிக்கணும், சுயமாக இருக்கணும், யாருமே சார்ந்து வாழக்கூடாது. ஓவரால் சூப்பர். என்ன சார் அந்த பேருக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க கிளவி தானே. ஆக்சுவலி 60+ தானே அவங்க. இல்லை சார். அந்த கதைக்கு சூட் ஆகுது. ஆக்சுவலி இது எங்கள் வீட்டு இந்த மாதிரி ஒரு தாய் கிழவி இருக்குது. ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு தாய் கிழவி அவங்க. சூப்பராக இருக்குங்க படம். சூப்பராக இருக்குங்க. ஒரு பாட்டுமே கமல்ஹாசன் சாரோட பாட்டு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. கவுண்ட்ரு என்ன சார் அந்த மாதிரிலாம் கட்சி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி எது முழுக்க பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். பெண்கள் சுயமாக சிந்திக்கணும், சம்பாதிக்கணும்னு தாய் கல்வி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கட்டாயம் தேட்டருக்கு வந்து பாருங்க. சூப்பராக இருக்கு. என்ன நெகட்டிவ் அந்த மாதிரி இல்லை சார். ஜஸ்ட் ஒரு காமெடி. 99% காமெடி. என்ன சொல்றது, 100% சுயமாக பெண்கள் சிந்திக்கணும், பெண்களுக்கான ஒரு படம். தரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார் பெண்களுக்கான ஒரு படம் சார். பெண்கள் சுயமா இருக்கணும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது, சுயமா சிந்திக்கணும், சம்பாதிக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. பெண்கள் கண்டிப்பா வந்து பார்க்கணும். 90% 99% ஃபுல் காமெடி தான் சார். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு சார். உண்மையான கிழவி தான் சார். நல்லா இருக்கு. கண்டாடி பாட்டிகள்லாம் வந்து இப்போ வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. சோ நீங்க பாத்துறீங்க சின்ன வயசுல இருந்து கண்டாடி பாட்டிகள்லாம் காட்டிருக்காங்களா உள்ள? நாங்க காட்டிருக்காங்க. உங்களுடைய அம்மா அம்மாலாம் வச்சா உங்களுக்கு? ஆமா அம்மா. ஆமா. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதான் அம்மா எல்லாம் எப்படி வச்சுக்கணும், அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் அது பிள்ளைங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாவு ஆமாம் கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. இல்ல அவங்க வயசானவங்க நடிச்சிருக்காங்க. வயசு சின்ன பொண்ணு தான் அவங்க. ஆனா வயசானவங்க ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். யார் அவங்க நிறைய சித்தி அண்ணாமலை அப்புறம் இன்னொன்று வாணிராணி எல்லாம் பார்த்துருவோம். எல்லாமே பார்ப்போம். அவங்க 2 பேருமே நல்லா பிடிக்கும். ஸோ நான் பேசுகிறேன் டெக்னிக்கலாக கோர்ஸால். ஆக்சுவலாக வந்து கலையரசின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு, கலைஞர் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க ஆப்டான அவங்க ஸோ அவங்க ட்ராக் எல்லாமே அவங்க படத்தில் ஊர்காவலன், அப்புறம் கிழக்கு சீமையில், பசும்பொண்ணு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நான் குழந்தைலேருந்து பார்த்த பொண்ணு. ஸோ அந்த கேரக்டர் மாதிரி தான் உள்ளவர் பார்த்தா பயங்கரமாக ரூல் பண்ணியிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான். இப்போ வந்து நயன்தாரா மேம் சொல்கிறாங்களே, இல்லை அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். டான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில் வந்து பெண்கள் வந்து எதுவுமே இல்லாமல் வாழலான்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் போய் பாருங்கள். நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு இது இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் உள்ள செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கோம். நல்லா படம் இட்டு மேக்கப்புக்கு பயங்கரமாக மெனக்கட்டிருக்காங்க. 5 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. கமல் சார் வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ வந்து கமல் சார் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கூட உள்ளே வரல. இது எஸ்கே அண்ணனுக்கு சொல்லணும்னு தான் சொன்னேன். மற்றபடி ஓகே தான். காமெடி, அழுகை எங்கே அழு வைக்கணுமோ அங்கே அழு வச்சுருக்காங்க. மியூசிக்கில் பிரசன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. நிவாஸ் பிரசன்னா தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வறுத்து ஹிட்டு. தேங்க்யூ. அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே அப்பத்தா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது சூரியனை கூட சொல்லியிருந்தாரு. நம்ம அப்பத்தா எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்பத்தா வந்து எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் பண்ணுற விஷயத்த வந்து தட்டி கேட்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கணும். பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ரீச் ஆகும். நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு கெட்டது வந்து வராது வீட்டுக்கு. அவங்க எப்படி ரூல் பண்ணணும், வாழ்க்கைனா எப்படி வாழணும், நாளைக்கு என்ன தேவை, அதான் மெசேஜ். இன்னைக்கு எல்லாமே ஆடிட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு போகக்கூடாது. இன்னைக்கு சம்பாதிக்கிறது இன்னைக்கே சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன வாழ்க்கை வாழ்றதா வாழ்க்கை. என்ன மெசேஜுங்களா, நம்ம அப்பா அம்மாவை என்னைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. கல்யாணமானாலும் எப்பவுமே விட்டுக்கூடாது. தாயை விட்டே கொடுக்கக்கூடாது. அதுதான் மெசேஜ். அதை வந்து அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க கதை, அது வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. செம்ம ஹிட்டு. சிவகார்த்திகேயன் அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவு தான். அவங்க ஆக்டிங் படத்தில் எது நல்லா இருந்தது? ஏதாவது ஒரு சீன் மாநிலம் இருக்கா?
அந்த எதுவுமே நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்ன சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க யாருமே நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கல அவங்க ஃபேனை தான் ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அது ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. ஃபேன் தான் ஆஃப் பண்ண சொன்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு மருமகெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுறப்போ அந்த சீனும் ரொம்ப இதுவாக இருந்தது. படத்தில் பாட்டில் எப்படி பாட்டு 3 சாங் தானே இருந்தது. அது அடுத்தடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்தளவு சாங் பற்றி சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் சார் ஏதோ பாடியிருந்தாங்க. அந்த சாங் சூப்பராகவே இருந்தது. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பெண்கள்லாம் எப்படி தனியாக இருந்து ஒரு ஆண்கள் துணை இல்லாத எப்படி இருக்கணும்னோ அதை இதை பார்த்து கற்றுக்கலாம். அந்தளவுக்கு பாதி பேர் இப்போ கல்யாணம் பற்றி இதுவாகிட்டு போயிடுறாங்களே, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கள்ல. ஆனால் இப்படி கூட இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் இந்த படம் பார்த்துட்டு ஒரு அளவுக்கு எல்லா காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடியாக சும்மா வாய் வார்த்தை நான் ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுவோம்ல, அந்தமாரி காமெடி வார்த்தை தான் நல்லா இருந்தது. அந்தளவுக்கு ராதிகா மேம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. கம்மியாக தான் அவங்களோட ரோல் இருந்தது. ஆனால் அதுவே பெரிய ஹைப் கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்குற படம் தான் இது. அந்தளவுக்கு 2.5 மணி நேரம் போனதே தெரியல. இன்டர்வல் வந்து கூட தெரியல. ஃபஸ்ட்டு சாங் மட்டும் நான் கேட்டேன். மீதி சாங்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போச்சு. ட்ரைலரில் எல்லா கட்சியோட இதுவும் வச்சுருந்தாங்க, அது காட்டிருக்கேன். அந்த சீன் அந்த 3 பேர் இவர் இந்த கட்சி அந்த கட்சி அந்த சீன் ஒரு செகண்ட் காட்டுறாங்க. அது ட்ரைலரில் ரொம்ப பக்காவாக காமிச்சாங்க. இல்லை ட்ரைலரில் வந்து அடிக்கிறது மட்டும் தான் காட்டுறாங்க, மீதியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அது ரொம்ப அவேர்னஸ் ஆகிடும்ல, அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி பக்காவாக போட்டிருக்காங்க. 2.5 மணி நேரம் எமோஷ்னல் நல்லா இருந்தது. ஆனால் அலற மாரி இல்லை, ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். அந்த மாரி ஒரு படம். இந்த மாதிரியான படங்கள்ல இந்த மேக்கப் வந்து ஒரு உறுத்தலா இருக்கும் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு மேக்கப்? அது அவங்க ஒரிஜினல் மாரியே இருந்தது அந்தளவுக்கு. ஆனால் காதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரிஜினல் மாரியே இருந்தது. அவங்க வயசானா எப்படி இருப்பாங்களோ அந்தமாரி இருந்தது மேக்கப்லாம். சொல்கிறாங்க எல்லாரும் வயிற்று ரொம்ப 20 கிலோ கிட்ட தூக்கியிருக்காங்க, காலில் ஒடிஞ்சிச்சின்னு. உண்மையாக பொய்யா தெரில, நம்ம கண்டது இல்லை. ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருந்தது. குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ஏன்னா வந்து ராதிகா மேடம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு உண்டான ஒரு கருத்து. அது பெண்களும் வந்து சுயமாக சம்பாதிக்கணும், தனக்கு உண்டான ஒரு சுயமரியாதையோடு வாழணும், பணம் தேவைன்ற ஒரு கான்செப்ட். கடைசியில் அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். படம் நல்லாயிருக்கு, காமெடி எல்லாமே நல்லாயிருக்கு, பாட்டும் நல்லாயிருக்கு, விஷுவலும் நல்லாயிருக்கு. எல்லாமே ஓவரால் படம் திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் நன்றிகள். எப்படி அவங்க ராதிகா சத்தமாக மேக்கப்பில் எப்படி இருந்துச்சு? மேக்கப் போட்ட மாதிரி தெரில, நேச்சுரலாக தான் சார் இருக்குது. இப்போ ட்ரைலரில் நிறைய காமிச்சிருந்தாங்க காமெடி சீன், இந்த தலையிலே குட்டி நம்ம குழந்தைங்க லவ் பண்ணுறதுலாம், அந்த சீனில் எந்த அளவுக்கு காட்டி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார். சில இடங்கள் அந்த ஒரு சீன்லாம் வந்தது, அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கட்சி ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கட்சி ரெஃபரன்ஸ் அந்த சொல்கிறாங்க, அது அந்த 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 பெருசெல்லாம் தெரியல. நான் ஒருத்தர் தாவேக்கன்றாரு, ஒருத்தர் வந்து நான் திமுக மக்கள் நீதி மையன்றாங்க. அது அந்த இடத்துல வந்து பெருசாக சும்மா வந்து காட்டுறாங்களே தவிர அது வந்து எதுவுமே அரசியல்லாம் அதில் எதுவுமே இல்லை. கமல் சாரோட சாங் அங்கங்கே நிறைய இடத்துல வருது, சென்டிமெண்ட் சாங். எல்லா பாட்டும் சாரோட பாட்டு எல்லா பாட்டும் போட்டிருக்காங்க. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி போகிறாங்க. அது அரசியலோ ஒரு சில நடிகர்களுக்கு ஆதரவாலாம் இல்லை. பொதுவான அந்த கதைக்கு அந்த தேவைக்கு ஏற்ப போட்டிருக்காங்களே தவிர ஓவராலாக அந்த மாதிரி தனிப்பட்ட நபரை சார்ந்து இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக படம் பார்க்கணும்னா அது என்ன காரணம்? படம் கட்டாயமாக காமெடி நல்லாயிருக்கு, காமெடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராதிகாமாவோட ஆக்டிங்காக பார்க்கலாம். கடைசியில் ஒரு மெசேஜ், பெண்களுக்கு உண்டான ஒரு நல்ல மெசேஜ், அதை கட்டாயமாக பாருங்கள். யாராச்சும் கேமியோ பண்ணிருக்காங்க? கேமியோலாம் யாரும் இல்லை சார், ராதிகா மேடம் தான் கேமியோன்னு சொல்லலாம். அவங்க தான் மெயின். பழைய கால பாட்டிகள்லாம் இருந்தாங்க, தண்டாடி பாட்டிகள்லாம் இருந்தாங்க. ஆமாம் சார், பாட்டிகள்லாம் அழிஞ்சு வராங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி பாட்டிகளுடைய உணர்வுகள்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த பாட்டியோட கடைசியில் கிளைமேக்ஸ் முடியும் போதே ஒரு 500 பாட்டிகள் உட்காந்து தான் படத்தை முடிக்கிறாங்க. பார்த்து அந்த படத்தை முடிச்சு சாமியை காட்டுறாங்க. நல்லா இருந்தது. அந்த பாட்டிகளை உண்மையாகவே தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க. மதுரை மாவட்டம் மட்டும் இல்லை, அந்த தென் மாவட்டங்கள் சொல்லுவாங்க, தென் மாவட்டங்களில் அது ஒர்க் அவுட் ஆகும். படத்தில் எமோஷன்ஸில் தான் எமோஷனல் கிளைமேக்ஸ் சூப்பராக எமோஷனல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். கட்டாயமாக கண்ணீர் வரா மாதிரி இருக்குது. ஒரு சீன் கண்ணீர் வரா மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. முதல் படம் மாதிரியே தெரியல. எஸ்கேக்கு அதுதான் ஒரு வாழ்த்துக்கள். இது மாதிரி ராதிகா கூடவே வந்து மற்ற படங்களும் ரீரிலீஸ் ஆகுது, திரைப்படமும் ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த படத்துக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இந்த படம் பார்த்தோம், எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. அடுத்த படம் பார்த்தா அது ஏனோ சொல்லுவோம். கட்டாயம் கட்டாயமாக பார்க்கணும். அந்த படம் பார்த்துட்டு தான் சார் சொல்ல முடியும். இது ஆனால் நல்லா வந்திருக்கு. மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். இல்லை, ரொம்ப அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஆப்ட்.
மேடம் கரெக்டான ஆப்ட். ஏன்னா அவங்க எவ்வளோ ஒரு 45 வருடம் அனுபவம் அவங்களுக்கு. அவங்க எல்லா கதாபாத்திரத்தையும் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோலை பார்க்கும்போது உங்களோட பாட்டி ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சா? கட்டாயமாக சார், எங்கள் பாட்டி. ஆனால் அந்த மாதிரி பெரிய கம்பெல்லாம் நான் பார்த்துட்டு திரைப்படத்தை பார்த்தா இருக்குது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு பாட்டிகள் ஞாபகம் வரலாம். எந்த சீன் ஞாபகம் வச்சு பாட்டி ஞாபகம் வந்துச்சு? இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அவங்கள காட்டும் போதுலேருந்து வந்திருக்கு சார், பாட்டி ஞாபகம் வருது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பாட்டிகள்லாம் பார்க்க முடியல, ரேராக தான் பார்க்க முடியும் தண்டட்டி பாட்டிகள். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போது எல்லாம் குறைஞ்சிருச்சு இல்லை சார். இப்போது என்ன காரணம் நினைக்கிறீங்க? எனக்கு மாடர்ன் ஆகிட்டான்லாம் சொல்ல முடியாது. சில கிராமப்புறங்களில் நம்ம எல்லோரும் போய் பார்த்தா தெரியும். நமக்கு குறைய வாய்ப்பு இல்லை. சில இடங்களில் இருக்காங்க, நமக்கு தெரியல, அவ்வளோதான். இங்கே சென்னையில் இருக்கிறது தான் நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது சின்ன வயசு மெமரி வந்துச்சா அது படம்? கட்டாயமாக பார்த்து வந்தது சார். நான் ஊர் சைடெலாம் நம்ம போகும்போது நாங்கள் பார்த்துருக்கோம். பாட்டில் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பாட்டு ரொம்ப பெரிய அளவில் சொல்ல முடியலனாலும் கதைக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு வந்திருக்கு சார், நல்லா வந்திருக்கு. 3 சாங் தான், அந்த 3 சாங் நல்லா இருக்குது. கடைசியில் கமல் சார் பாட்டை போட்டு தான் கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க ஃபுல்லாக. விரும்மாண்டி சாங் போட்டு, விரும்மாண்டி சாங்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ராதிகாவை தாண்டி ஒரு கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க? ராதிகாவை தாண்டி யாரும் பண்ணல, அவங்க தான் நம்பர் 1. அதுக்கப்புறமா அவங்களுடைய மகன்கள் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க.